ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கேன். அவசரப்பட்டு என்னை தள்ளிடாம நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீனா, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற வந்த சக்தி நான் தான்றத நீ புரிஞ்சுக்குவே என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே கஷ்டப்படுறது போலவும், உனக்கு மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் இருக்குன்றது போலவும், மற்றவங்க எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்றது போலவும் நீயாகவே தப்பாக நினச்சி கவலைப்படாத. ஒவ்வொரு நாள் தூங்க போகிறதுக்கு முன்பாகவும் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாரு. உன் கஷ்டத்தை பற்றி யோசிக்காம உன்னை விட கஷ்டப்படுபவர்களை பற்றி யோசிச்சு பாரு. உனக்காவது ஒரு நல்ல வீடுன்னு இருக்கு. வெயில் மழைன்னு பெருசாக ஒன்று அது வந்து தாக்குறதோ அல்லது வாட்டி விதைக்கிறதோ கிடையாது. 3 வேளையும் சாப்பிட்றதுக்கு பெருசாக ஆடம்பரமாக அனாவசியமாக இல்லைனாலும் தேவைக்கும் சத்துக்கும் வசதிக்கும் ஏற்றாற் போல் சாப்பாடு கிடைக்குது. உடுத்துறதுக்கு உடையும் இருக்குது. ஆனால் உன்னை போல இல்லாமல் இருக்கிறதுக்கும் மலையில் ஒதுங்கிறதுக்கும் ஒரு வீடு கூட இல்லாமல் எத்தனையோ நபர்கள் சாலை ஓரத்தில் தூங்குவதை இரவு நேரங்களில் பார்த்துருக்கியா? அவங்க கூட ஒப்பிடும்போது நீ எவ்வளவோ கொடுத்து வச்ச பிள்ளை தானே. உனக்குன்னு பெருசாக மாட மாளிகையும் பணம் நகையுன்னு பெருசாக இல்லைனாலும் உனக்குன்னு ஒரு வீடு இருக்கும்போது இதை விட மோசமாக ஒரு கிராம் நகை கூட இல்லாமல், பெருசாக எந்த ஆடம்பர வசதியும் இல்லாமல், அவசர தேவைகளுக்காக கூட அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழுகிற எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் இருக்காங்கன்றதை யோசிச்சு பாரு. உனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க வசிப்பிடமும் கொடுத்த நான் சில பேருக்கு இதை கூட கொடுக்காம வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ கொடுத்து வச்ச பிள்ளைங்கிறத மறந்துடாத. ஒவ்வொருவர் கர்ம வினைக்கும் ஏற்றார் போலவும் தான் அவங்கவுங்களுக்கு அதுக்குரிய பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர்களோட ஒப்பிடும்போது உன் கர்ம வினை குறைவாக இருந்ததால உனக்கு இவ்வளோ வசதிகளை கொடுத்துருக்கேன். இன்னும் உன்னை விட மேலே இருக்கிறவங்களையே பார்த்து நான் என்ன பாவம் செஞ்சேன், அவங்கள போல எனக்கு வசதியான வாழ்க்கை அமையலையேன்னு வருத்தப்படாத. என்னுடைய அருள் பார்வை உன் மேலே இருக்கிறதால தான் இப்போது உனக்கு அது எல்லாத்தையும் சரி செஞ்சு வசதி வாய்ப்பையும் மேம்படுத்தி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா உனக்கான வரம் தர வந்தேன். எந்த தீமையும் கெடுதலும் உன்னை நெருங்காத அளவுக்கு நானே உன் கூட இருந்து எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் நீ எந்த அளவுக்கு தாங்கிக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். உனக்கு இருக்கிற எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு கொடுத்து உனக்கு இன்பமான வாழ்க்கையை தருவதற்கு நான் தயாராயிட்டேன். நீ எந்த முடிவை எடுத்தாலும் அது உனக்கு சுபமாக முடியும்படி நான் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திரு. என் மேலே முழு நம்பிக்கையோட என்னை வணங்கி வருகிற உன் வாழ்க்கையில் நீ யார் முன்னாலும் தலை குனிந்து நிற்கும்படியோ கையேந்தி நிற்கும்படியோ விட்டுட மாட்டேன். யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எலிகளும் நிறையா இருக்குது. அதை விட அதிகமாக பூனைகளும் நிறையா இருக்குது. பூனை நிறையா இருக்குன்றதுக்காக எலிகள் எல்லாம் செத்தா போயிடுது? எலிகள் எந்த காலத்திலும் உணவு கிடைக்காம செத்ததும் கிடையாது. பூனைகளால் முழுவதுமாக அழிக்கப்பட்டதும் கிடையாது. இவ்வளவு பூனைகள் இருக்கும்போது அதுங்களுக்கு மத்தியில் எலிகளும் வாழ்ந்து கொண்டு தானே இருக்கு. அதே போல தான் எவ்வளவோ பிரச்சனையும் சிக்கல்களும் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னை வாழ வைப்பதற்கும் உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கும் இந்த வராகியம்மா நான் இருக்கேன்றதை மறந்துடாத. உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் நீ கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் தான் சமாளிக்க கற்றுக்கணும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்ற உண்மை உனக்கு புரிஞ்சிடுச்சு தானே. இனிமேலாவது கவலைப்படாமல் எல்லாமே கர்ம வினை, எல்லாமே சோதனைகள், இது எல்லாமே நம்ம விட்டு கடந்து போகணும். தைரியமாக இரு. யார் மீதும் கோபமோ எரிச்சலோ உனக்கு வேண்டாம். எப்போவுமே நீ புன்னகை முகமாக தேவையற்ற விஷயங்களை விட்டு விலகி நிற்கும் போது எல்லாமே உனக்கு சரியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இனிமே உனக்கு எல்லாமே நல்ல காலம்தான் என் செல்லமே. நீயாகவே உன்னை தாழ்வாக நினைக்காம, உன்னை தரம் தாழ்த்தி நினைக்காம, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லை, நீ எல்லாம் வீண் நினைக்காம உன்னை உயர்வாக பெரிய தூணாக நினைக்க பழகு. இந்த உலகத்துக்கே நீதான் தூணு. நீ மனசு வச்சினா உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்.
நீ அதுவும் கூடிய சீக்கிரமே ஜெயிப்பேன்ற நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் ஒருபோதும் இருள் சூழாது. யார் எப்போ தேவைப்பட்டாலும் உன்னை தேடி வர்றது போல இப்போது உனக்கான தேவைகளையெல்லாம் நீயே செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி இந்த வராகியம்மா வழிகாட்ட போகிறேன். உண்மை என்னங்கிறத இந்த உலகத்துக்கும் உனக்கும் புரிய வைக்கிறேன். கொஞ்சம் அமைதியாக இருந்தினா உன்னுடைய அருமை பெருமையும் தகுதியும் திறமையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பெருமையும் வெகுமதியும் வந்து சேரும். எப்போவுமே நீ உன் மேலே வைக்கிற மரியாதை மூலமாக தான் மற்றவங்க உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. எல்லா இடத்திலும் நீயாகவே தலை குனிந்து தரம் தாழ்த்திக்கிட்டு போக வேண்டாம் என் செல்லமே. உன்னை உயர்வானன பெருசானன, அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கூட கொடுத்து பழகு. நான் உன் கூட இருக்கும்போது நீ தேவையில்லாமல் அழுகக்கூடாது. நீ அழுதது எல்லாமே போதும். யாரெல்லாம் உன்னை குறை சொன்னாங்களோ, யாரெல்லாம் உன்னை திட்டினார்களோ, யாரெல்லாம் தூற்றினார்களோ அவங்களே உன்னை பார்த்து பொறாமப்படக்கூடிய காலம் வரப்போகுது. நீ எப்போவுமே நல்லதையே நினச்சி நல்லதையே பேசும்போது உனக்கு நல்லதே நடக்கும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய். மற்ற எல்லாத்தையுமே இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை வழி நடத்தும் தாயாக நான் இருந்து உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறதும் உன்னை வாழ்க்கையில் உயர்வடைய செய்வதும் தான் என்னுடைய கடமை. எல்லாரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். நான் இருக்கும்போது நீ நம்பிக்கை இழக்காதே. எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும். நீயும் உன் வாழ்க்கையை ஆனந்தமாக அனுபவிப்பதற்கான காலம் வந்துருச்சு. உன் குடும்பமும் உன் வீட்டில் உள்ளவங்களும் உன் தலைமுறையுமே கூட இதுக்கு மேலே கலங்கும்படியோ கஷ்டப்படும்படியோ நான் விட்டு வைக்க மாட்டேன். எல்லா கஷ்டங்களையும் துயரங்களையும் தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். உன் கர்ம வினைகளும் உன் முன்ஜென்ம பாவங்களும் சேர்ந்து இப்போது உனக்கான சோதனை காலத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கர்ம வினைகளையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு இப்போது நீ வாழும் இந்த காலத்தை சாதனை காலமாக மாற்றுவதற்காக தான் உனக்கு வரம் கொடுக்க வந்தேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா, கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா சக்தியையும் ஒன்று திரட்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும். துன்பம் துயரம் பிரச்சனைன்னு எது வந்தாலும் நீ பயப்படாமல் வாழும்போது அனைத்தையும் சுலபமாக சாத்தியமாக்கிடலாம் என் செல்லமே. சத்தியமாக நீ நினச்ச காரியமெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக கைகூடும். உனக்கான காரியத்தை நீ எதிர்பார்த்தது போல முடிச்சு தர்றதுக்கு நான் தயாராயிட்டேன். நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நானே நேரில் வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் தருவேன். உன் நம்பிக்கை, உன்னுடைய பொறுமை, உன் அன்பு என அனைத்தையும் பார்த்து நான் வியந்து போய் நிற்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நீ கேட்டதெல்லாம் கிடைச்சு, நீ நினச்சதெல்லாம் நடந்து உன் முயற்சிக்கான வெற்றி படிகள் இனி வந்து சேரும் என் செல்லமே. நீ நினைக்கிற விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா நான் தயாராக இருக்கேன். மற்றவங்கள பார்த்து அவங்கள போல நம்ம வாழலாம்னு நினச்சி ஆசைப்பட்டு உன் மனசாட்சிக்கு எதிராக செயல்படாதே. அடுத்தவங்களை போல வாழணும்னு நினச்சி உன்னுடைய சுயத்தை இழந்து விடாதே. நீ எப்போதும் நீயாக இரு. உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. இந்த உலகத்தின் நீ எந்த மூளைக்கு போனாலும் சரி, 7 கடல் தாண்டி எங்கேயாவது போனாலும் சரி, என்னுடைய அன்பும் என்னுடைய அருளும் உன்னை பின்தொடர்ந்து வரும். எந்த இடத்திலுமே நீ கவலைப்படும்படியோ கண்கலங்கும்படியோ நான் விட்டுட மாட்டேன். நீ எங்கே போனாலும் உனக்கு முன்பாக நான் போய் நின்று உன்னை வரவேற்று உன் கல்களில் வெற்றி மாலையை கொடுப்பேன். எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன்னுடைய துன்பங்களையெல்லாம் தவிடுபடியாக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கி உனக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்க வைப்பேன். கூடிய சீக்கிரம் உன் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு பலனாக உன் பிரச்சனைகளையெல்லாம் நான் முடிச்சு வைக்க போகிறேன். நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒன்றே ஒன்றுதான். அதாவது உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. உனக்காக நானே நேரில் வந்து என் வேலையை செஞ்சு முடிப்பேன்னு தான் மறுபடியும் சொல்கிறேன். என் வருகையை மட்டும் எதிர்பார்த்து நீ காத்திருந்தீனா
கூடிய சீக்கிரம் அனைத்தும் அழகாய் முடிஞ்சிடும். உனக்கு தேவையான மன ஆறுதலை எல்லாம் நான் கொடுக்குறேன். இப்போது உன்னை கஷ்டப்படுத்துகிற அத்தனை விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். நீயாகவே எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உன் மனசு தானே உனக்கு பிரச்சனையாக இருக்குது. நீ எதை பிரச்சனைன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு உன்னிடம் இல்லாதவைகளும் உனக்கு கிடைக்கும்படியும் வந்து சேரும்படியும் நான் பார்த்துக்கிறேன். எப்போவுமே சிரித்த முகத்தோட உன் வேலைகளை மட்டும் நீ செஞ்சினா போதும். மற்ற எல்லாமே தானாகவே சரியாக நடந்துடும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. அன்போடும் பக்தியோடும் என்னையே நம்பி வாழ்ந்து வருகிற உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து தர நான் தயாராக இருக்கேன். நீ என்கிட்ட கேட்டது எல்லாமே நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக தான். தோல்வியும் உன்னை தாண்டி போக தான் போகுது. வெற்றி மிக பெரிய அளவில் நிரந்தரமாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. உன்னை தோக்கடிக்கணும்னு நினச்ச அத்தனை பேரையும் தாண்டி உனக்கு இருக்கும் தற்காலிக தடங்களையும் முடிச்சு வச்சு நிம்மதியாய் சந்தோஷமான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக நீ இந்த உலகத்தில் வெற்றி பெற்று நிற்பாயின் செல்லமே. நீ எதுக்காக விரதம் இருக்கியோ, எதுக்காக என்னை பக்தியோடு கையெடுத்து கும்பிட்டு வணங்கினியோ, எதுக்காக விளக்கேற்றினியோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ முழுமையாக என்னை நம்பும்போது உன் மனசு விரும்பின வாழ்க்கையவே இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உன் எண்ணமெல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகும். நீ செஞ்ச வேலையும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையும்னு எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகிறேன். நீ என்ன யோசிக்கிறியோ, எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறியோ அதை பொறுத்து தான் உன் எதிர்காலம் மாறும் என் செல்லமே. எப்போதுமே உன்னுடைய செயல்களில் நீ கவனத்தோடு இருக்கும்போது உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் கவலைகள் எல்லாமே மாறப்போகுது. உன் கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது. இதுவரைக்கும் அதிகமான துயரங்களை மட்டுமே அனுபவித்த உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமையும். உனக்கான நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னேன் அல்லவா. நீ பட்ட வேதனைகள் அனைத்தும் மாறப்போகுது. நீ நினச்சது போல வாழ்க்கையை வாழ போகிற. உன்னை வேணாம்னு சொன்னவங்க முன்பாக நீ ஜொலிக்க போகிறாய். உன்னை உதாசீனப்படுத்தினவங்க முன்பாக நல்ல வாழ்க்கையை வாழ போகிற. நீ ஆசைப்பட்டது போலவே வாழ்க்கை உனக்கு அமைய போகுது. நீ எதிர்பார்த்ததும் தேடி தவித்ததும் இப்போது உன் கைகளில் தானாகவே வந்து சேரப்போகுது. உன் நிலைமை மாறின பிறகு, நீ நல்ல நிலைமைக்கும் வசதிக்கும் உயர்வுக்கும் வந்த பிறகு உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்ய. உன்னுடைய எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னை இதுக்கு மேலே நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. அதனால தான் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்ய போகிறேன். காரணமின்றி நான் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இரு. எது உனக்கு நிம்மதியையும் நிரந்தர சந்தோஷத்தையும் தருமோ அதை நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன். என்னையே நம்பும் வணங்கி வாழ்ந்து வருகிற உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பகுதி மட்டும்தான். உன் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குன்னு நீ தப்பாக மட்டும் நினச்சிடாத. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த கலையை உனக்கு கற்றுக் கொடுக்கவும் எல்லாத்தையும் சமாளித்து சாதிக்கவும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். மற்றவங்க சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்பாமல் யார் என்ன சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்கன்னு யோசித்து கொஞ்சம் கவனமாக உன் வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும்.